அன்பான 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு மீள்பார்வை. அதாவது அடுத்த ஆண்டு, அதாவது ஜனவரி மாதத்தில் நடக்கக்கூடிய அரையாண்டு தேர்வுக்கான மீள்பார்வை, அதாவது ரிவிஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆன்லைன்லேயும் அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது முதல் ஒரு இயலை நம்ம பார்க்கலாம். இளந்தமிழே என்ற இந்த பாடலை இயற்றியவர் யார்? முதல்ல பேஜ் நம்பரில் நம்ம முதல் பாடப்பகுதியில் அதுக்கு வந்துடுங்க. அதில் இருக்கக்கூடிய இந்த பாடப்பகுதியில் இளம் தமிழே என்ற இந்த பாடலை எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். தமிழ்மொழி நம்முடைய அடையாளம், பண்பாட்டினுடைய நீட்சி. தோன்றிய காலம் தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடும் இளமையோடும் இருப்பது. இன்றும் தமிழ்மொழியின் புகழ் எத்திசையும் இலங்குகிறது. அத்தகைய தமிழின் பெருமையை பேசாத மரபு கவிஞர் இலர். தமிழ் பல புதிய உள்ளடக்கங்களால் தன்னை புதுப்பித்து கொண்டு பழம் சிறப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பது கவிஞருடைய அவான ஆசை. அப்போ தமிழ்மொழி எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்முடைய அடையாளம் போன்றது. அது நம்முடைய பண்பாட்டினுடைய நீட்சி அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம். இவர் இந்த பாடல் எதுலேருந்து இருக்குன்னா, நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. முதல்ல அதை முக்கியமாக பார்த்துக்கணும். நிலவுப்பூ என்று சொல்லக்கூடிய இந்த கவிதை தொகுப்பிலிருந்து அது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் இவர் பன்முக ஆற்றல் பெற்றவர் அப்படின்றான். பன்முக ஆற்றல்னா கவிஞராக இருக்கிறார், பேராசிரியராக இருக்கிறார், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என்று பன்முகத்தன்மை அவரிடத்தில் இருக்கிறது. இந்த பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக அவர் பணியாற்றியிருக்கிறார். மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் 2 முறை அவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றுகிறார். அதாவது இந்த வரலாற்றில் இப்போ அந்த சாகித்ய அகாடமி பெற்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு 32 பேர். அந்த வரலாற்றை நம்ம பார்க்கும்பொழுது யாரெல்லாம் வாங்கிறாங்கன்னு பார்க்கும்போது சிற்பி பாலசுப்ரமணியம் மட்டும்தான் அந்த 2 விருது பெற்றிருக்கிறார். புரியுதுங்களா? அந்த அந்த ஒரு கிராமத்து நதி, அது மொழிபெயர்ப்பு, அது வண்ணக்கலைஞமே இன்னொரு பேர், நல்ல பேர் மறந்துட்டேன். சரி தான் சொல்கிறேன். அதனால் இவருடைய கவிதைகள் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, ஹிந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இவர் ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூச்சியங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை ஆக்கியுள்ளவர். என்னென்ன? ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், கிராமத்து நதி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி என்று சொல்லக்கூடிய பல கவிதை நூல்கள். இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியிருக்கார். அதனால் கவிதை நூல் மட்டுமல்ல, உரைநடை நூல்களும் எழுதியிருக்கிறார். மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழிலே அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். சாகித்ய அகாடமியுடைய செயற்குழு உறுப்பினராகவும் அவர் இருந்திருக்கிறார் கவிஞர் சிற்பி அவர்கள். தமிழ் மொழியினுடைய அடுத்தது பாருங்கள், உரைநடை பகுதியில் தமிழ் மொழியின் நடை அழகியல். இந்த பாடத்தை எழுதியவர் யார்? தி.சு. நடராசன். உயர்தனி செம்மொழியாம் தமிழிலே இழும் எனும் மொழியாம் விழுமியது பயக்கும் வகையில் இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளன. தமிழருடைய அழகுணர்வு மலரும் மனமும் போல கவிதையுடன் 2 கலந்துள்ளது. நம்முடைய தமிழ் மொழியே கவிதையோடு சேர்ந்த படைப்பு தான் தமிழ் மொழி. அந்த கவிப்பொருளை அமைக்கின்ற விதத்திலே, உணர்ச்சியை பாய்ச்சும் விதத்திலே அற்புதமான தீங்கவிகளை செவியார நம்ம பருக செய்வது, கற்போர் இதயம் கனியும் வண்ணம் படைக்கும் அழகியல் உணர்வு பண்டைய கவிஞர்களுக்கு இயல்பாகவே இருந்தது. அப்படி படிக்க படிக்க தேன் ரசம் கொட்டும். செந்தமிழ் நாடென்றும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்ற அந்த பாரதி சொல்வது போல, தமிழ் என்றாலே அந்த தமிழ் ரசம் கொட்டும், அந்த இலக்கிய சுவை. அப்படிப்பட்ட அழகிய காட்சிகளை இதில் சொல்லியிருக்கிறார்கள் தமிழ் அழகியல்ல. இவர் எழுதியவர் யார் அப்படின்னா தி.சு. நடராசன். தமிழ் அழகியல் என்ற நூலிலிருந்து சில பகுதிகள் நமக்கு பாடமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது.
திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்த உள்ள தீசு நடராசன் குறிப்பிடத்தக்கவர். சிறந்த திறனாய்வாளராக பரவலாக அறியப்படும் இவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், போலந்து நாட்டின் தான் முக்கியமாக நோட் பண்ணிக்கோ, போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தார். என்னென்ன? மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், போலந்து நாட்டில் உள்ள வார்சா பல்கலைக்கழகம், அதே போல் திருநெல்வேலியில் மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம், அங்கெல்லாம் அவர் பேராசிரியராக பணியாற்றுகிறார். கவிதை எனும் மொழி, திறனாய்வு கலை, தமிழ் அழகியல், தமிழின் பண்பாட்டு வெளிகள் உள்ளிட்ட நூல்களை படைத்திருக்கிறார் அவர். அதுக்கடுத்து பாருங்கள், தண்ணீர் இல்லாத தமிழ். இந்த பாடல் தண்டி அலங்காரம். அலங்காரம் என்றாலே அணி நயம் என்று பொருள். அணி அழகு, நம்ம அலங்காரம் பண்ண ஒப்பனை சொல்கிறோம் இல்லையா? அப்போது நம்ம உடலுக்கு எப்படி ஒப்பனை அழகு சேர்த்து கொள்கிறோமோ, நிறைய நகைகளை அணிந்து கொண்டு இந்த பெண்கள் பலவிதமான அணிகலன்களை அணிந்து அழகு மையிடுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. இவையெல்லாம் ஒப்பனை செய்து கொள்ளுதல், அழகு செய்து கொள்ளுதல். அப்படி நூலுக்கு அழகு சேர்க்கிறது, அதுதான் அணி. அதை அலங்காரம் என்று வடமொழியிலே சொல்கிறார்கள். தண்டி என்ற ஆசிரியர் சொன்ன காரணத்தினாலே அது தண்டி அலங்காரம். அந்த தண்டி அலங்காரத்தில் உரை மேற்கோள் பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது நம்முடைய தமிழ்மொழி. நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவர். நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரனுக்கு ஒப்பாகவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றும் புலவரின் பாடல் ஒன்று. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழவினை மனப்பாட பகுதி இதை படிச்சிங்க. ஏங்கோலின் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மென்னே தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இந்த உலகத்தில் சூரியன் மட்டும்தான் ஆகுது, அந்த சூரியன் போல் தமிழும் இருக்குது அப்படின்னு அந்த செய்தியை சொல்கிறாரு. இலக்கண குறிப்பு பாருங்கள். இதில் உயர்ந்தோர் அப்படின்னா உயர்த்துதல். அப்போ யாரை சொல்கிறாங்க? ஒரு செயலை சொல்லாமல் அந்த செயலை செய்த கருத்தாவை சொல்வது. வெங்கதிர், வெம்மை கூட்டல் கதிர், இப்படி பிரிக்கணும். மை அங்கே மறைந்திருக்கிறது, அப்போ பண்பு தொகை. இல்லாத, அப்போ அங்கே என்ன இருக்குது? இடைக்குறைன்னு சொல்கிறான். ஏன் இடைக்குறைன்றான்? அப்போ இல் என்ற எழுத்து இல்லாதன்னு வந்துருக்கணும். இல்லாதன்னு இருக்குது. அப்போ இல் என்ற எழுத்து அங்கே இடையில் குறைஞ்சி போச்சு. இடையில் குறைஞ்சதால இடைக்குறைன்றான், வேறு ஒன்றும் கிடையாது. வந்து இது எப்படி பிரிக்கலாம்? பகுபத உறுப்பினம் கட்டளை பொருளில் வரணும். வா, அது பிராக்கெட்டில் வ, அப்புறம் இத்து, அப்புறம் இந்து, இத்து உ. புரியுதுங்களா? இதில் தண்டி அலங்காரத்தில் இந்த நூல் வெளியே பார்ப்போம். தண்டி அலங்காரம் இந்த உங்களுக்கு அந்த பகுபத உறுப்பினம் இதெல்லாம் வந்து கிளாஸில் நடத்துகிறேன், புணர்ச்சி இதெல்லாம். தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்கள் ஒன்று. நம்முடைய பாடப்பகுதி எதில் சொல்லப்பட்டிருக்குது? பொருள் அணியியல் என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நூல் எதிலிருந்து எழுதப்பட்டதுன்னா காவிய தரிசம் என்று சொல்லக்கூடிய வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்த நூலின் ஆசிரியர் தண்டி. கேள்வி கேட்பான், இந்த தண்டி அலங்காரம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? வடமொழி இலக்கண நூலான காவிய தரிசம் என்று சொல்லக்கூடிய நூல். இது யார் ஆசிரியர்? தண்டி என்பவர் ஆசிரியர். இது எந்த நூற்றாண்டு அப்படின்னு சொன்னால் 12ஆம் நூற்றாண்டு அவரை வாழ்ந்தவர் அவர். இதில் என்னென்ன இருக்குது? 3 பகுதி பெரும்பிரிவுகள் இருக்குது. ஒன்று பொதுவியல், மற்றொன்று பொருள் அணியியல், இன்னொன்று சொல் அணியியல் என்று சொல்லக்கூடிய 3 பெரும்பிரிவுகளுடையது. இலக்கண நூலார்கள் உரையாசிரியர் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை மிக்கது இந்த தண்டி அலங்காரம். இந்த தம்பி நல்லையப்பருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த நூல் பாரதியை விட ஒரு 6-7 வயசு தான் சிறியவராக இருப்பார் நெல்லையப்பர். தன்னுடைய உற்ற நண்பனை போல தம்பியாக கொண்டாடியவர் அவர் நெல்லையப்பரை.
அப்படிப்பட்ட பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம், நெல்லையப்பர் அவருக்கு எழுதிய கடிதம், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. உறவுக்கு, அறிவுறுத்தலுக்கு, வேண்டுதலுக்கு, வணிகத்திற்கு என்று கடிதங்கள் எழுதுகளே அவற்றினுடைய மொழி ஆட்சி மாறுபடுகிறது. கடித வடிவிலே சொல்ல வேண்டியவற்றை வெளியிடும் முறை உண்டு. கடிதங்களை இலக்கியமாக்கும் எழுத்தாளர்கள் மொழிக்கு அதன் வழியாக தனி அழகை உருவாக்கி தரல். தனிப்பட எழுதும் கடிதங்களிலும் ஈர்க்கும் மொழியில் அழுத்தமான எண்ணங்களை தந்து அவற்றை பொதுவெளிக்கு உரியதாக்குபவர்களும் இருக்கிறார்கள். காலத்தின் குரலான அந்த கடிதங்களிலே மொழி வீறு பெறுகிறது அப்படின்றான். அதாவது கடிதமே ஒரு உரைநடையாக அழகான காட்சி ஓவியம் போல அந்த கடிதங்கள் அந்த காலத்தில் படைக்கப்பட்டிருக்குன்னு அந்த செய்தி தான் இதில் சொல்லுறாங்க. அவருடைய கையெழுத்திலே அந்த கடிதத்தை அச்சிட்டு தந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சாமி தீட்சிதர் என்பவரை வம்சவணி தீபிகை என்னும் நூலை 1879 வெளியிட்டார். அந்த பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி ஆட்சி செய்த வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு 6/8/1919 அவர் கடிதம் எழுதினார். பலவிதமான குற்றங்களையுடைய அந்த நூலை நல்ல இனிய தமிழ்நிலை அமைத்து தருவேன் என்று குறிப்பிட்டார். ஆனால் அவர் ஆசை நிறைவேறவே இல்லை. வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக இலசைமணி என்பவரால் 2008 தான் வெளியிடப்பட்டது. பாரதி அப்போ முயன்றிருக்காரு. சரி, இந்த நூலாசிரியர் யார்? பரளி சு. நெல்லையப்பர். இந்த நூலாசிரியரில் இந்த கடித பாரதியுடைய தம்பியாக சொல்லப்படக்கூடிய நெல்லையப்பர் சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர் என பல்வேறு முகம் கொண்டவர். பாரதியினுடைய கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றையெல்லாம் பதிப்பித்து வெளியிட்டவர் இவர்தான். பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களிலே துணை ஆசிரியராக பணியாற்றுகிறார். அதேபோல் லோகா உபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களிலே அவர் துணை ஆசிரியராக பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றுகிறார். இவர் நெல்லை தென்றல், பாரதி வாழ்ந்த உப்பும் உய்யும் வழி, பாரதி வாழ்த்து, உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களையும் வாவு சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர் எழுதியிருக்கார். இந்த உய்யும் வழி என்பது இவருடைய பரளை சு. நெல்லையப்பருடைய பாடல். அடுத்து பாரதியை பற்றி சொல்கிறான். மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய இந்த கடிதம் பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றிருக்கிறது. பாரதி 15 வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுரம் மன்னருக்கு, அரசருக்கு எழுதிய கவிதை கடிதம் மூலம் அவர்தம் மறைவிற்கு முன்னர் குத்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்தும் நம்மிடம் பேசுவது போலவே இருப்பதே பாரதியினுடைய நடை அழகு சிறப்பு. பாரதியாரை விட 7 ஆண்டுகள் இளையவரான பரளை சு. நெல்லையப்பரை தன்னுடைய அருமை தம்பியாகவே பாரதி கருதியிருக்கிறார். பாரதியினுடைய கடிதங்கள் மேலும் அவரை நன்றாக புரிந்து கொள்ள நமக்கு துணையாக இருக்கின்றன. அதுக்கடுத்து தமிழாய் எழுதுவோம், தமிழா நீ பேசுவது தமிழா என்பது போல நாம் பேசுவது தமிழா, அந்த தமிழா எழுதுவோம் என்று இந்த சொல்லப்படுகிறது. இந்த பிழையான தொடரை கண்டறிக்க பாருங்கள். எது பிழை? காளைகளை பூட்டி வயலை உழுதினர். சரிதானே? காளைகளை பூட்டி தான், பசுக்களை பூட்டி விழமாட்டான். மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்ட, அதுவும் சரிதான். அந்த காலையில் பூத்த மல்லிகை மலர், அந்த காலை லை பாருங்கள். காளை என்பது மாடு, ஆண் மாடை சொல்கிறது. அப்போ அங்கே காலையில் அந்த லா மாறி, அப்போ தவறான தொடர் அதுதான். நெற்பயிரில் மழை, அது சரியாகுது. ஈ சரியாக தவறு. பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்கன்றான். அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது. மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன அப்படின்றான். இப்போ இதில் எது தவறு? அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும், நன்றாக தெரியும்னும், நல்லவை கெட்டவை அப்படின்னு வரணும். அப்போ அது தவறான தொடர். முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்கும்.
அந்த வேலை முடிந்தால் நாம் உனக்கு பொன்னும் பொருளும் தருவேன் அப்படின்றது. முடிந்தால் தரலாம், வேலை முடிந்தால். அல்லனா எப்படி முடித்தால் தரலாம் அப்படின்னா, அந்த வேலை முடித்தால் தரலாம்னா. முடிந்தால் தரலாம் அப்படின்னா, என்னால் முடிச்சிச்சுன்னா நான் உனக்கு பணம் தரேன். நீ 1000 ரூபா கேட்குற, நாளைக்குள்ளே கேட்குற, என்னால் முடிந்ததுன்னா உனக்கு தரேன் அப்படி சொல்கிறது. இப்போ அதெல்லாம் பார்க்கணும். அதே போல் பல உள்தறிகளை பாருங்கள். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் யாப்பெரும் கலக்காரிகை, தண்டி அலங்காரம், தொல்காப்பியம், நன்னூல். இப்போ என்னது தொல்காப்பியம்? இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற நூல் இல்லையா? அதுபோல் மீண்டும் அந்த பழமை நிலம் புதுக்குவதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நிலம் பாண்டியன் சங்கத்தில் ஒளிவிட்டிருந்து வள்ளல்களை தந்தது. புரியுதுங்களா? சரி, இரண்டும் சரி. அந்த ஈயண்ணா மின்னே தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் அடியதுகை சீர்மோனை தண்ணீர் இல்லாத தமிழ். கீழே 2வது லைனில் இருக்குது. தா முதல் சீரு. இயல்பு வழக்கிலே தொடர் அமைப்பு என்பது எழுவாய் பயனில்லை என்று வருவதே மரபு. அதான் உண்மை, கரெக்டு. அதே போல் செகண்ட் என்ன சொல்கிறான், தொடர் அமைப்பு சங்க பாடல் பலவற்றிலே பிறழ்ந்து வருகிறது. அதுவும் சில நேரங்களில் அங்கே பிறழ்ந்து வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே சரிதான். இதில் பாருங்கள், தமிழ் அழகியல் யார் எழுதுந்து? தீசு நடராஜன். நிலவுப்பு யார் எழுந்து? சிற்பி பாலசுப்ரமணியம். கிடை கி ராஜநாராயணன். உய்யும் வழி முதல்ல சொன்ன பரளி சு நல்லையப்பர். இப்போ இதில் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். கீழே கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு. தமிழ் அழகியல் யார் சொன்னால்? தீசு நாராயணன். 2. அப்போ 2 எங்கே இருக்குது? 2 இடத்துல இருக்குது. அப்போ அடுத்தது பார்க்கணும். நிலவுப்பு யார் எழுதுன்னு சொன்னால் சிற்பி பாலசுப்ரமணியம். நிலவுப்பு 3. அப்போ 2 3 இருக்குதா பாரு. 2 3 இருக்குது பாருங்கள். ஈயண்ணா இருக்குது பாருங்கள். 2 இருக்குது, 3 இருக்குது. கிடை ராஜநாராயணன் 4 இருக்குதா. உய்யும் வழி 1. அப்போ ஈயண்ணா ஆன்சர். அப்படி நம்ம பார்த்துக்கணும். இப்போ இதில் இருக்கக்கூடியது அதுபோல் இலக்கிய நயம் பாராட்டுக. கண்டிப்பாக இது நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த கொஸ்டினை வரும். இலக்கிய முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவைமிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்த பெருமாட்டி. யார் சொல்லியிருக்கா? கண்ணதாசனை. தமிழை உயர்த்தி சொல்லியிருக்காரு. முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவைமிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்த பெருமாட்டி என்று தமிழை பெருமாட்டியாக சொல்லுகிறார். 3 சங்கங்கள் அமைத்து இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 முச்சங்கம், முத்தமிழ் அது இயல் இசை நாடகம். முச்சங்கம், முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்களை கூட்டி மதுரையிலே தமிழ் வளர்த்தார்கள். 2 சங்கங்கள் எழுந்தது. முதற்சங்கம் குமரி, அதுக்கப்புறம் கபாடபுரம். இவையெல்லாம் கபாடபுரம் அழிந்து தென்மதுரையும் அழிந்தது. அதுக்கடுத்து மதுரையில் இருக்கக்கூடிய அந்த முச்சங்கங்கள் முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்தை அவர் சொல்லுகிறார். இதில் பாருங்கள், முச்சங்கம் அச்சங்கம் அப்படின்னா எதுகை. மூ ஆ அப்படின்றதுலாம் மோனை. இது எதுகை தொடை அமைந்திருக்கிறது, மோனை தொடை அமைந்திருக்கிறது. கூட்டி முச்சங்கம் கூட்டி முதுகுல தமை கூட்டி பொருள் கூட்டி கவிதை கூட்டி பெருமாட்டி டீ 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 டீன்னு வருது. போடி அப்படின்ற மாதிரி டீ 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 குடிக்கிற. அதனால் கடைசி இருக்கக்கூடிய அந்த சீர்கள் ஒரே மாதிரி வந்தால் அதுக்கு பேர் அந்த இயைபு தொடை அப்படி சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த இயைபு தொடை அது அமைக்கலாம். அதே போல் அந்த பாடல் பாடுவதற்கு ஏற்ற வகையில் சந்த நயத்தோடு முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளவரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவைந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி என்று அந்த சங்க நயத்தோடு வரதால் அது பாடுவதற்கு ஏற்ற அமைப்பிலே அது சந்த நயத்தோடு வருகிற அமைப்பிலே கண்ணதாசன் எழுதுகிறார். இப்போது ஏதேனும் 4 நயங்களை சொல்லுங்கன்னா இதை போல் நயங்களை சொல்லணும். புரியுதுங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதுபோல் ஓமை தொடர்களை சொற்றொடர்களை அமைத்து எழுதுக அப்படி சொல்லும்பொழுது தாமரை இலை நீர் போல என்னுடைய அப்பாவும் என்னுடைய பெரியப்பாவுக்கும் சண்டை நடந்த காரணத்தினால அவர்கள்
பல காலம் ஆனாலும் இன்னும் பேசாமல் தாமரை இலை நீர் போல அப்படி தான் ஒட்டாமல் இருக்கிறார்கள் அப்படி நம்ம சொல்லலாம். கிணற்று தவளை போல இந்த உலகம் மிக விரிவடைந்திருக்கிறது. ஐயா வணக்கம் ஐயா. யாரும் இல்லை ஐயா. இந்த உலகம் விரிவடைந்திருக்கிறது. விரிவடைந்து மிக மிக இன்றைக்கி உலகம் டிஜிட்டல் மயமாகிடுது. இதெல்லாம் சில நேரங்களில் படிக்காத பெற்றோர்களுக்கு அது தெரியல. அதனால் என்னுடைய தாயானவள் படிக்காத காரணத்தினாலே இந்த உலகம் எவ்வளவு பெருமை மிகுந்ததாக இருந்தாலும் என்னுடைய தாய்க்கு கிணற்று தவளை போலவே இருக்கிறாள் என்று சொல்லுவது. எலியும் பூனையும் போல அப்படின்னு சொல்லும்பொழுது என்னுடைய தாயும் தந்தையும் எப்பொழுதும் எலியும் பூனையும் போல சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அச்சாணி இல்லாத தேர் போல அப்படின்னும் பொழுது அச்சாணி இல்லாத தேர் போல அப்படி சொன்னால் அடியற்ற மரம் போலன்றான் இல்லையா, யாராவது விழுதுறான் இல்லையா. அதாவது என்னுடைய தந்தை இறந்த செய்தியை கேட்டு நான் அடியற்ற மரம் போல விழுந்தேன்ற போல, அதுபோல் அச்சாணி இல்லாத தேர் போலனா என் தந்தை இல்லாத இந்த உலகம் எனக்கு அச்சாணி இல்லாத தேர் போல உள்ளது அப்படி சொல்லலாம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஆசிரியர் நடத்திய பாடங்கள் எல்லாம் எனக்கு தெள்ள தெளிவாக தெரிந்த காரணத்தினாலே தேர்விலே நான் தேர்வுக்குன்னு அது பயமின்றி எழுத போனான் அவன். புரியுதுங்களா? என் ஆசிரியர் நடத்திய பாடங்கள் என்னுடைய உள்ளங்கை நெல்லிக்கனி போல எனக்கு தெள்ள தெளிவாக தெரிந்த காரணத்தினால நான் தேர்வுக்கு பயமின்றி எழுத சென்றேன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த உரைநடை பகுதியை முடிக்கலாம். இதோட நம்முடைய ரிவிஷன் பகுதி முடிஞ்சது. இதுக்கப்புறம் நான் மீதியெல்லாம் ஆன்லைனில் நடத்துகிறேன். நன்றி மாணவர்களே.